ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிகோ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3 month பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி டு ஸ்கோர் 195+ கட் ஆஃப். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவிஷன் ஃபேஸில் இருப்பீங்க. அண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்துருச்சு அண்ட் எக்ஸாம் வந்து பார்த்தா கிட்ட வந்துருச்சு, அப்போது கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் கிட்ட வருது அப்படிங்கிற ஒரு பயத்தினால இப்போ வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. அப்போ இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த 3 monthsல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர், இதில் வந்து உங்களுக்கு 10 days இருக்குது. அண்ட் நவம்பர், டிசம்பரில் நீங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாம் எழுதுவீங்க. அண்ட் ஜனவரி, பிப்ரவரியில் ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் எழுதுவீங்க. அண்ட் பிப்ரவரியிலே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஆரம்பிச்சிடும். அண்ட் மார்ச்சில் வந்து பண்ணால் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரும். ஓகேங்களா? இப்போது இந்த அக்டோபரில் வந்து 10 days இருக்குது, நவம்பர் இருக்குது, டிசம்பர் இருக்குது. உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த 3 days அப்படிங்கிறது தான் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியும். ஜனவரி, பிப்ரவரிலாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறது, அதாவது நீங்கள் எக்ஸாமுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறத இந்த ஜனவரி, பிப்ரவரியில் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 monthsல தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய எல்லா சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஜனவரி, பிப்ரவரி அப்படிங்கிறது ஒரு டெஸ்டிங் மந்த் அப்படின்னு அர்த்தம். இப்போது நான் வந்து ரிவிஷன் ஃபேஸில் இருக்கம்போது, நான் வந்து ஃபஸ்ட்டு டைப்பு, நான் வந்து ரிவிஷன் ஃபேஸில் இருக்கேன். நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் எல்லா சாப்டர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணிடணும். 2 டைம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணியிருக்கணும். எப்படி இருந்தாலும் ஆஃப் இயர்லிக்கு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுவீங்க, அண்ட் ஆஃப் இயர்லிக்கு முன்னாடியே ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுவீங்க. ஸோ டிசம்பருக்குள்ளே 2 தடவையாச்சும் எல்லா சாப்டர்ஸையும் ரிவைஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த இது தான் முக்கியம். ஸ்டார்ட் சால்விங் கொஷின் பேப்பர்ஸ். கொஷின் பேப்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுங்கள். கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுறது மீன்ஸ் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லலை. கொஷின் பேப்பர்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வெப்சைட்டில் எல்லா கொஷின் பேப்பர்ஸும் அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு கொஷினில் 1 marks எல்லாமே தெரியுது அப்படிங்கிறத டிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 marksல எல்லா 2 marksமே நீங்கள் படித்த 2 mark அப்படின்னு பாருங்கள். அண்ட் எல்லா 2 marksமே உங்களால் எழுத முடியுமா பாருங்கள். அண்டு 3 marks பாருங்கள். அதேமாதிரி 5 marks எல்லாமே படித்து தான் பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு சில கொஷின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்காமலேயோ இல்லை அந்த டாபிக்ஸ் உங்களுக்கு கஷ்டமாக கூட இருக்கலாம். அப்போது ஐடென்டிஃபை வீக் ஏரியாஸ். அது மாதிரி எந்த டாபிக்ஸ் நீங்கள் படிக்கலை, அந்த எந்த டாபிக்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்குது, இது மாதிரி உங்கள் வீக் ஏரியாஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறது ஹெல்ப் ஆகும். அதனால் இப்போலேருந்தே கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எந்தெல்லாம் மார்க் போகும் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அது எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி இதில் தான் நான் இன்னும் படிக்கலை, அப்போ நான் இதை படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி படிக்க முடியும். அதனால் கொஸ்டின் பேப்பர்ஸை சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து ஆஃப் இயர்லி வந்து எழுதுவீங்க. அண்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாமில் ட்ரை டு ஸ்கோர் 90+. ஏன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக சிலபஸ் முடிச்சிருப்பீங்க அண்ட் ஆல்ரெடி இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் வரைக்கும் எல்லாமே படிச்சிருப்பீங்க. அதனால் 90+ எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஆஃப் இயர்லியில். அண்ட் ஜனவரி டு மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90+, ட்ரை டு ஸ்கோர் 90+ இன் ஆல் சப்ஜெக்ட். எல்லா சப்ஜெக்ட்லையும் 90+ எடுங்க. அதாவது உங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரியில் ஃபுல் போர்ஷன் எழுதுவீங்களா, ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட், செகண்ட் டிவிஷன் டெஸ்ட், அது இல்லாமல் உங்கள் ஸ்கூலில் நிறைய ஃபுல் போர்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபுல் போர்ஷன்ஸ் எல்லாமே 90+ எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ரிவிஷன் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மெஜாரிட்டி என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, இக்னோரிங் ஸ்மால் டெஸ்டஸ் அண்ட் எக்ஸாம். இந்த டைமில் ஸ்கூலில் வந்து நிறையா ஸ்லிப் டெஸ்ட் வைப்பாங்க. 15 marks இல்லை 30 marks இது மாதிரி உங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட், ஸ்மால் ஸ்லிப் டெஸ்ட்டாக வைப்பாங்க. அண்ட் ஒரு சில ஸ்கூலில் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. ஓகேங்களா? ஒரு 4 chapters கம்பைன் பண்ணி எக்ஸாம் வைப்பாங்க. இந்த எக்ஸாம்ஸ் அண்ட் டெஸ்ட்டஸை வந்து நிறைய பேர் இக்னோர் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வைக்கிற நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. ஸோ அந்த தப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் உங்களுடைய வீக் ஏரியாஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி எதில் நம்ம தப்பாகிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமில் ரெட்டிஃபை பண்ண முடியும். அதனால் இந்த ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்மால் டெஸ்டஸ் அண்ட் எக்ஸாம்ஸை இக்னோர் பண்ணக்கூடாது. எல்லா எக்ஸாம்ஸுமே அட்டென்ட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்கிப்பிங் சாப்டர்ஸ் ஆர் கொஷின்ஸ். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சாப்டரையோ இல்லை ஒரு கொஸ்டின்ஸையோ ஆல்ரெடி படிச்சுட்டாங்க அப்படின்னா, இதை ஆல்ரெடி நான் படிச்சுட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு ரிவிஷன் பண்ணாமலே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அது மாதிரி இருக்கக்கூடியது எல்லா சாப்டர்ஸுமே ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போகணும். அண்ட் எல்லா கொஷின்ஸுமே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி நாட் அனலைசிங் மிஸ்டேக்ஸ். அவங்க என்ன தான் எக்ஸாம் எழுதினாலும் அவங்களுக்கு எதனால் மார்க் போகுது, ஏன் மார்க் போகுது, படிக்காதனால மார்க் போகுதா, இல்லை வந்து படித்தும்
அந்த கான்செப்டை நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியலையா, இது மாதிரி மிஸ்டேக்ஸை வந்து அனலைஸ் பண்ணல அப்படின்னா உங்களோட மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகாது. அதனால் இப்போ சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 200 கட் ஆஃப் கூட எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெஷ் ஸ்டார்டர்ஸ். இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ரோ, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளே எப்படியாவது ஒரு தடவையாச்சு உங்கள் கம்ப்ளீட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அதே மாதிரி உங்களால் இப்போ இருக்கீங்க அப்படின்னா எல்லா கொஷின்ஸையும் படிக்கிறது அப்படிங்கிறது இஸ் நாட் பாசிபிள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை மட்டுமே கூட நீங்கள் படிக்கலாம். அந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிறது உங்கள் டீச்சர்ஸை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்கள் டீச்சர்கிட்டயே கேட்டாவே அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, யாரும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை வந்து படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவையாச்சும் ஃபுல்லாக படிங்க. பட் படிக்க முடியல அப்படின்னா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் 80+ ஆச்சு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு 80+ ஆச்சு கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்டையும் வாங்கணும் அப்படின்னு உங்கள் எஃபெக்ட் போட்டு படிங்க. அந்த ஆஃப் இயர்லி போர்ஷன்ஸ் கவர் பண்ணிங்க அப்படின்னாவே ஃபுல் போர்ஷன் கவர் பண்ண மாதிரி தான். ஸோ ஒரு 80+ எடுக்கிறீங்க அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி நல்லா ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 90+, 95+ கிராஸ் பண்ணிடலாம். அதனால் ஆஃப் இயர்லி எக்ஸாமில் 80+ வாங்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மேக்ஸில் வந்து எப்படி 90+ வந்து ஈஸியாக வாங்குறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, ஸ்பெண்டிங் டூ மச் டைம் இன் ஒன் சாப்டர். ஒரு சாப்டர் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு சாப்டர் டஃப்பாக இருக்கும். அவங்க டஃப்பான சாப்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு படிப்பாங்க. ஸோ அது மாதிரி ரொம்ப டைம் எடுத்து உங்கள் டஃப்பாக சாப்டர்ஸ் படிக்காதீங்க. இல்லைனா உங்களுக்கு ஈஸியான சாப்டர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு டைம்லாம் போயிடும். அதனால் ஒரு சாப்டருக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி நான் ரொம்ப லேட்டாக ஆரம்பிக்கிறேனே, என்னால் முடியுமா அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாரம் கழித்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோ இப்போ ஆரம்பித்தா என்னால் முடியுமா, இப்போ ஆரம்பித்தா என்னால் முடியுமா அப்படின்னு கேட்டுருப்பாங்க. அது மாதிரி திங்க் பண்ணாமல் உங்களால் முடியும்னு நினச்சி இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, டெஸ்ட்டர்ஸை வந்து இக்னோர் பண்ணுவாங்க. ஸ்கூலில் வரக்கூடிய டெஸ்ட்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் சரியாக வந்து ப்ராப்பர் ரிவிஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே டெஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் படித்து டெஸ்ட் கொடுங்க. அப்போ தான் உங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு வீக் ஏரியாஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி ரிவிஷன் அப்படிங்கிறத இக்னோர் பண்ணிங்க அப்படின்னா எப்படி ரிவிஷன்ஸை இக்னோர் பண்ணிங்கன்னா எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த கொஷின்ஸை ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ஆனால் ரிவிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சாப்டரை முடிக்க ரிவிஷன் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.